ஒளிபரப்ப உதவுபவர்கள் மனைவி மேரி கிறிஸ்டினால் மற்றும் குடும்பத்தினர். டாக்டர் கே ஜெபமணி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. அல்போன்ஸ் குடும்பத்தினர். அல்போன்ஸ் அருள் ஜெய செல்வம் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இயேசுடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அவருடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் முதன்மையான தகுதி நாம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, பணியாளர்களாக, பணி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்திட கடவுள் நம்மை அன்போடு அழைக்கின்றார். பல நேரங்களிலே நாம் ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தலைகணத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் ஆணவத்தோடும் தலைகணத்தோடும் வாழ்ந்திருந்தால் இந்த நேரத்தில் இத்திருப்பலியிலே தாழ்ச்சி மற்றும் பணிவு என்கின்ற வரத்திற்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். இயேசுடைய அன்பு சீடர்களாக மாறுவோம். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. சிலுவையில் கள்வனை பொறுத்தது போல் சிதறிய மனிதரை பொறுத்தருள்வார். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளே. இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வாள் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகளின் நூலிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாபிலோனிலிருந்து கப்பலேறி பம்லியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின்பு தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவாரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார்.
பின்பு அவர் தோல்வி வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்கள் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்களை நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெண்மேன் குலத்தராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அழிக்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் பேரன்பை இன்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உம் பேரன்பை இன்றென்றும் நான் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலுப்படுத்தும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல.
என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியதாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் எருசலேம் நோக்கி முன் செல்கின்றார். ஆனால் பாருங்களேன், இயேசுடைய சீடர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களில் யார் பெரியவர் என்கின்ற அந்த தோற்றத்திற்கு அவர்கள் செல்கின்றார்கள். பொதுவாகவே நம்ம கூட நம்முடைய சொந்த ஊர்களுக்கு செல்கின்ற பொழுது, நாம் வசிக்கின்ற இடத்திலே நாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய சொந்த ஊருக்கு செல்கின்ற பொழுது அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு நான் பகட்டாக இருக்க வேண்டும், பார்வையாக இருக்க வேண்டும், நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் என்பதற்கு அவர்கள் என்னை மெச்சிக்க வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் பல வேஷம் இட்டுக்கொள்வோம் அல்லது பல விதங்களிலே நாம் வேடிக்கையான விஷயங்களை செய்து கொண்டிருப்போம். அப்படிதான் இயேசுடைய சீடர்கள் அந்த தங்களுடைய நகரத்துக்குள் நுழையும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களையே முதன்மைப்படுத்திக் கொள்ளவும் பெரியவர்களை போன்று அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இதை இயேசு பார்க்கிறார். இயேசு இதை பார்த்துவிட்டு, இவர்களுக்கு இன்னும் எதற்காக நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன், என்ன செய்ய போகின்றேன் என்று இவர்களுக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கின்றேன் என்பதற்காக இயேசு என்ன செய்கின்றார் என்றால், சீடர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு முன்மாதிரியாக அவர் பாடத்தை கற்பித்து தருகின்றார். என்ன பாடம் என்று கேட்டீர்கள் என்றால், என்னை பின்பற்றுகின்றவர் ஒவ்வொருவரும் தாழ்ச்சி உடையவராகவும் இரண்டாவது பணி உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கு அவர் அந்த பாடத்தை கற்றுத் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சியும் பணிவும் இல்லாததை இயேசு அங்கு பார்க்கின்றார் சீடர்களுக்கு மத்தியிலே. நாம் இன்றைய முதலாவது வாசகத்துக்குள்ள வாசி கேட்டோம். திருத்துதர் பவுல் படித்த மேதாவி, அது மட்டுமல்லாமல் அவர் திருத்துதரும் கூட. அப்படிப்பட்டவர் சாதாரண மக்களுக்கு மத்தியிலே வந்து அவர் மக்களோடு மக்களாக அமர்ந்திருப்பதை நாம் இன்றைய முதலாவது வாசகத்திலே வாசி கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு அவருடைய தாழ்ச்சியும் பணிவும் வெளிப்படுகின்றது. நான் திருத்தூதர், கடவுளுடைய நற்செய்தி பணியை அறிவிக்கின்றவர் என்று அவர் தன்னையை முதன்மைப்படுத்திக் கொண்டு அனைவருக்கு முன்பு அவர் நிற்கவில்லை. மாறாக அவர் மக்களோடு மக்களாக அமர்கின்றார். பிறகு அங்க இருக்கின்ற பெரியவர்கள், முதன்மையானவர்கள் யாராவது வந்து நீங்கள் அறிவுரை கூறலாம் என்று சொல்கின்ற பொழுது அவர் அங்கு வந்து அறிவுரை கூறுகின்றார். அதுவும் தாழ்ச்சியோடும் பணிவோடும். அன்பார்ந்தவர்களே, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவருடைய மிதி அடிகளை அவருக்கு கூட நான் தகுதியற்றவன் என்று திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவரே வர இருந்த மெசியா என்று முன் குறித்து காட்டுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால், இதோ நான் தான் மெசியா என்று சொல்லியிருந்தால் அங்கு அந்த காலகட்டத்திலே அவரை சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் நம்பி இருப்பார்கள். காரணம், அவர் ஒரு இறைவாக்கினரை போன்று அதிகாரத்தோடு போதித்து வந்து கொண்டிருந்தார். மக்களும் அவரை கண்டு அஞ்சினார்கள், நம்பினார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கின்றார்? நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர் நான் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகின்றார் என்று. அன்புக்குரியவரே, அவர் தன்னையை தாழ்ச்சிப்படுத்தி பணிவோடு அதை ஏற்றுக்கொள்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மீட்பின் பயணத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். விடுதலை பயண நூலிலே எவ்வாறு எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள்
கானான் தேசத்திற்கு வந்தார்கள் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அன்புக்குரியவர்களே, மோசே மற்றும் அவருக்கு பின் வந்த ஆரோன் இவர்கள் இருவரும் தாழ்ச்சியோடும் பணிவோடும் கடவுள் சொல்லுவதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மக்களை வழிநடத்தியால்தான் அந்த மக்களை அவர்கள் கானான் தேசத்திற்கு எடுத்து வர செல்லப்பட்டது. இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பணிவோடு தாழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்று இயேசு சீடர்களை பார்த்து அவர் கவலைப்பட்டது போன்று இன்று உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார். இதோ என்னுடைய சீடர்கள், என்னை அதிகமாக விரும்புகிறவர்கள் என்னுடைய பண்பு நலன்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார். நாம் ஒவ்வொருவரும் திருப்பலிக்கு வந்து பங்கேற்கின்றோம், ஜெபிக்கின்றோம், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பணிவுள்ளத்தோடு பணிவோடு தாழ்ச்சியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று பல குடும்பங்களிலே விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே தாழ்ச்சி இல்லாமல் இருப்பதுதான், ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே பணிவு இல்லாமல் இருப்பதுதான். இதோ இந்த வேலை, இந்த பணி என்னுடைய துணைவியர் செய்ய வேண்டியதுதான், அவர்தான் செய்ய வேண்டும், அவர்தான் இதை அனைத்தையும் செய்ய வேண்டும், நான் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த பணிவு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவர் கோபத்தோடு பேசுகின்ற போது மறுவரும் முன்னொருவரும் கோபத்தோடு பேசுகின்ற பொழுது அங்கு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் தாழ்ச்சி இல்லாமல் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு உடனடியாக மனக்கசப்பு ஏற்படுகின்றது, விரிசல் உண்டாகுகிறது, பிரிந்து வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இப்படி ஏராளமான விஷயத்திலே நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு தெரியும், நான் தாழ்ச்சியோடு இருக்கின்றேனா, நான் பணிவோடு இருக்கின்றேனா, அவங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும் என்கின்ற மனநிலை பரவலாகவே நம் மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவங்க என்னை விட பெரியவர்களா, அவங்க என்னை விட ஒழுங்கா, நல்லது யார் சொன்னால் என்ன, நாம் அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் கொண்டவர்களாக தாழ்ச்சி கொண்டவர்களாக இருப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் தாழ்ச்சி அற்றவர்களாக பணி உள்ளத்தோடு இருக்க நாம் தவறி விடுகின்றோம். இதைதான் இயேசு இந்த நாளிலே நமக்கு சொல்லுகின்றார். இதோ என்னுடைய சீடர்களாக சீடத்திகளாக நீங்கள் இருக்க ஆசைப்படுகிறீர்களா? உயிர்ப்பின் ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்க ஆசைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதிகாரிகளாக அதிகாரத்தை காட்டுகிறவர்களாக அல்ல, மாறாக பணி உள்ளத்தோடு ஒருவர் ஒரு அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், தாழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தியின் வழியாக சீடர்களின் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி என்கின்ற வரத்திற்காகவும் பணி உள்ளம் கொண்ட சீடர்களாக மாறிட இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய சீடர்களாக நாம் மாறுவோம். இதற்காக இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன், மாற்றங்கள் நிகழும் என்றே இருப்பலி வருகின்றே, மாறாத மனதினை பலியாக தருகின்றே, ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகி இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளின் ஒரே திருமகனாக இருப்பினும் இவர் பணிவோடும் தாழ்ச்சியோடும் தந்தையாம் கடவுள் தனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றி இதோ இன்று உயிர்த்த ஆண்டவராக நம்முன் எழுந்தருளி உள்ளார். நாமும் இவரை போன்று பணிவுள்ளத்தோடு தாழ்ச்சியோடு இவருடைய சீடர்களாக மாறிட இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நீளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் சீடர்களாக தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ்ந்திட சென்று வாழுங்கள், வாழ்க்கை பழி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மனைவி மேரி கிறிஸ்டினால் மற்றும் குடும்பத்தினர். டாக்டர் கே ஜெபமணி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. அல்போன்ஸ் குடும்பத்தினர். அல்போன்ஸ் அருள் ஜெய செல்வம் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி இருதய மேரி குடும்பத்தினர் கடலூர். ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி.